அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உலகளாவிய தகவல் தொடர்பை அடியோடு மாற்றியவர். பெல்லின் தந்தை ஒரு புகழ்பெற்ற பேச்சு பயிற்சியாளர். மேலும் இசைக்கலைஞரான அவரது தாய் சிறு வயதிலேயே தனது கேட்கும் திறனை இழந்தவர். குடும்பத் தொழிலும் தாயின் காது கேளாமையும் பெல்லை பாதித்தன. தந்தை காது கேளாதோருக்கு உச்சரிக்க கற்பிப்பதற்காக உருவாக்கிய விசிபிள் ஸ்பீச்சில் தேர்ச்சி பெற்றதால் ஒலி அறிவியலில் ஆர்வம் பிறந்தது. பெல்லின் சகோதரர்கள் காசநோயால் இறந்த பின் குடும்பம் ஆரோக்கியமான சூழலுக்காக கனடாவின் பிரான்ஃபோர்ட்டுக்கு குடிபெயர்ந்தது. பெல் விரைவில் பாஸ்டன் சென்று காது கேளாதோருக்கான பள்ளியில் கற்பிக்கத் தொடங்கினார். சைகை மொழிக்கு மாறாக காது கேளாதவர்கள் பேச கற்றுக்கொள்ளும் ஓரலிசம் என்ற முறையில் பெல் அதிக ஆர்வம் காட்டினார். அவரது மாணவியான மேபல் ஹப்பார்ட் குழந்தை பருவத்திலிருந்தே காது கேளாதவர். இவரே பின்னாளில் பெல்லை மணந்து கொண்டார். பெல்லின் ஆரம்பகால அறிவியல் ஆய்வு ஹார்மோனிக் டெலிகிராஃப் தொடர்பானது. இது ஒரே கம்பியில் வெவ்வேறு அதிர்வெண்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல தந்தி குறுஞ்செய்திகளை அனுப்பும் கருவியாகும். ஜூன் 2, 1875 அன்று உதவியாளர் தாமஸ் வாட்சனுடன் ஹார்மோனிக் தந்தி கருவியில் பெல் பணிபுரிந்தார். அப்போது வாட்சனால் சரிசெய்யப்பட்ட நாணல் ஒன்று எதிர்பாராமல் சிக்கியது. வாட்சன் அதை மீட்டிய போது ஒரு திடீர் மின்சார ஒலி எழுந்தது. இந்த எதிர்பாராத நிகழ்வுதான் தொடர்ச்சியான மின்சாரம் ஒலியை கடத்திச் செல்ல முடியும் என்பதை பெல்லுக்கு நிரூபித்தது. இதுவே பேச்சை கடத்துவதற்கான மிக முக்கியமான திறவுகோல் என்று அவர் உணர்ந்தார். மார்ச் 7, 1876 அன்று பெல் தொலைபேசிக்கான அமெரிக்க காப்புரிமையை பெற்றார். போட்டியாளரான எலிஷா கிரேயை விட சில மணி நேரங்களுக்கு முன் விண்ணப்பித்ததால் இந்த உரிமை உறுதியானது. காப்புரிமைக்கு பிறகு 3 நாட்களில் பெல் மற்றும் வாட்சன் தங்கள் பாஸ்டன் ஆய்வகத்தில் ஒரு புதிய திரவ டிரான்ஸ்மிட்டரை சோதித்தனர். பெல் எதிர்பாராமல் தன் மீது அமிலம் கொட்ட டிரான்ஸ்மிட்டரில் பேசிய பிரபலமான முதல் வார்த்தைகள், மிஸ்டர் வாட்சன், இங்கே வாருங்கள், நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன். இதை பக்கத்திலிருந்த வாட்சன் தெளிவாக கேட்டார். இதுவே தொலைபேசியின் கண்டுபிடிப்பு தருணம். 1877 ஆண்டு பெல் தொலைபேசி நிறுவனத்தை நிறுவினார். இதன் மூலம் அவர் தனது கண்டுபிடிப்பை வணிகமயமாக்கி பெரிய நிதி வெற்றியை பெற்றார். தொலைபேசி கண்டுபிடிப்புக்காக கிடைத்த பரிசு பணத்தை கொண்டு வாஷிங்டன் டிசியில் அவர் வோல்டா ஆய்வகத்தை அமைத்தார். பெல்லின் மற்ற முக்கிய படைப்புகள் கிராபோபோன், போனோகிராஃபின் மேம்பாடு, போட்டோபோன், ஒளிக்கற்றையில் ஒலியை கடத்துதல், ஆடியோமீட்டர், கேட்கும் திறனை சோதிக்கும் கருவி, உலோகம் கண்டறியும் கருவி, கனடாவில் முதல் ஆற்றல் மிக்க விமானம், ஹைட்ரோஃபாயில்கள், தண்ணீரில் உயர்ந்து செல்லும் படகுகள். பெல் ஆகஸ்ட் 2, 1922 அன்று கனடாவின் நோவா ஸ்கோடியாவில் காலமானார். தகவல் தொடர்பு, கல்வி, அறிவியல் ஆகியவற்றில் அவரது பணி அவரை வரலாற்றின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக நிலைநிறுத்தியுள்ளது.